வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான் நண்பர்களே. இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவை மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. 24/7/2025 கார்னியா ப்ளஸோட கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 23/7/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 572 அப்படின்னு சொல்லி பம்பர் அடிச்சிருந்தாங்க. 2 மணிக்கு ரிசல்ட் வந்துருந்தது. அதில் ஏசி நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸிங்கில் பார்த்தோம்னா ஏசி 52 வந்து பாஸ் ஆயிருந்தது. சிங்கிள் ஷாட்டில் வந்து 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அது வந்து சி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. ஏபிசி 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தோம்னா 542 கொடுத்துருந்தோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. சரி, 254 நம்ம கொடுத்துருந்தோம். அது பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 542 அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே நம்பளே, நம்ம எப்படி கெஸிங்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சின்னதாக ஒரு ஷார்ட் அவுட் வீடியோ மட்டும் பார்த்துருவோம். நம்ம போர்டில் 2 மற்றும் 9 எடுத்திருந்தோம். அதில் 2ஆம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆயிருந்தது. ஆல் போர்டில் 2, 9 எடுத்திருந்தோம். அதில் 2 வந்திருந்தது. சிங்கிள் ஷாட்டில் வந்து 2ஆம் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். 100% எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிங்கிள் ஷாட் வந்து சி போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆயிருந்தது. ஏபிபிசி ஏசியில் பார்த்தோம்னா ஏசி வந்து 52 அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி நமக்கு வந்து பெஸ்ட்டு, அதாவது இதிலிருந்து இந்த 16 நம்பரும் போட முடியாது, நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து 52 அப்படிங்கிறது ஒரு ஏசி வந்து இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்தது. 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தோம்னா 254 பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பெஸ்ட் பாக்ஸ்லையுமே வந்து பெஸ்ட் பாக்ஸ் நமக்கு மேட்ச் ஆகலை. 254 பாக்ஸில் வந்து 452 அப்படிங்கிறது 542 அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கும். ரிசல்ட் பார்த்தோம்னா 572. ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஓகே, இன்றைக்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்தோம். 24/7/2025 கார்னியா ப்ளஸோட கெஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸிங்கில் பார்த்தோம்னா ஏ போர்டில் 6 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 6, சி போர்டில் 6 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி கெஸிங் செட் வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம இடையில வந்து ஒரு டிப்ஸ் இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வின்னிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே நம்மளே, போர்டில் இன்றைக்கி வந்து நமக்கு 6-2 தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட கெஸிங்ஸ் என்ன வருது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 888-3530-205 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏபிபி சிஏசி கெஸிங்ஸும் நம்ம 3 டிஜிட் கெஸிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் எதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாட்டிஃபைடாக இருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை யாரையும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. பழைய வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம வின்னிங்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே. ஆல் போர்டு பார்த்தோம்னா 6 மற்றும் 2, சிங்கிள் ஷாட்டில் எனக்கு பார்த்தோம்னா நான் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணுறேன். எனக்கு வந்து 6ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரனால சிங்கிள் ஷாட்டில் 6ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 6 ஸ்ட்ராங்காக இருந்தால் 6 எடுத்துக்கங்க, இல்லை 2 ஸ்ட்ராங்காக இருந்தால் 2 எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசி பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 16 செட் ஃபார்மல் அமைஞ்சிருக்க நம்பர். இந்த 16 செட்டுன்னு பார்த்தோம்னா 60, 65, 64, 61, 20, 25, 24, 21, 06, 56, 46, 16, 02, 52, 42, 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 16 செட்டிலேருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரலாம். வரக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதிலேருந்து இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் டபுள்ஸில் அதாவது டபுளாக வரணும். நம்மளுக்கு ஏபிபி சிஎஸ்சி வந்து டபுள் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த 16 செட்டு நம்மளால் போட முடியாது இல்லையா, அதனால் வந்து இந்த 16 செட்லேருந்து ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் நம்ம வந்து பெஸ்ட் ஏபிபி சிஎஸ்சியில் கொடுப்போம். அப்படி இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்தோம்னா 64, 46, 24, 42 அப்படின்ற ஒரு 4 நம்பர் வந்து இந்த பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் தரேன். இந்த 4 நம்பர் வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே நம்பர்ல, இன்றைக்கி ஒன்றான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு 5 பாக்ஸ் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 5 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 604, 654, 204, 254, 264 அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாக்ஸ் வந்து நேரத்தில் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்துக்கங்க. மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக விட்டு நம்பர்லே. டைரெக்டாக போடுற மாதிரி இருந்ததுன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்களே, டைரெக்டாக வந்து நமக்கு ஏபிசி ட்ரை பண்ணுறவங்க 664, 669 அப்படின்ற இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏன் கொண்டு வந்திருக்குன்னா கடைசியாக வந்த கார்னியா ப்ளஸ், அதாவது இது ஒரு டிப்ஸு தான். கார்னியா ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஏசியில் வந்து R அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசியில் வந்து R அடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். பிசியில் வந்து R அடிச்சிருந்தாங்க. இப்போ இறங்குச்சு அப்படின்னா ஏபியில் வந்து, அதாவது 3வது வாரம் கண்டினியூ அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏபியில் R அப்படின்னு சொல்லி வரணும். நமக்கு கொஞ்சம் 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கனால 4ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். R 4ன்னு
9ஆம் நம்பர் வந்து பவர் கொண்டு வந்திருக்கேன். 4 பவர் 9 அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு டிப்ஸு தான். வின்னிங் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு தரமான வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி உண்டான பெஸ்ட் பாக்ஸ் பார்த்தோம்னா 604, 654 அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாக்ஸ் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 பாக்ஸ் வந்து நான் பெஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த 3 பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும். மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக விட்டுரு நண்பர்களே. ஓகே மக்களே, வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.